ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இட்லி, தோசை, அடை, சிறுதானிய தோசை இது எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி நல்லா சூப்பரான நல்லா காரசாரமான வெங்காய சட்னி எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாங்க. இந்த வெங்காய சட்னி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க. இது தாராளமாக 3 பேர் சாப்பிட்றதுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். இப்போது இந்த வெங்காயத்தை தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாம். இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 8 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு காரமாக இருந்தால் தான் அது நல்லா சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இதெல்லாம் லைட்டாக வறுப்பட்டதும் இப்போ இதில் ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்து ஒரு அரை நிமிஷம் கிட்ட இது வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இப்போது வெங்காயத்தை வதக்கிக்கலாங்க. இந்த வெங்காய சட்னி செய்கிறதுக்கு சின்ன வெங்காயத்தை விட பெரிய வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா நல்லா காரசாரமாக இருக்குங்க. இப்போது வெங்காயம் வதங்கும் போதே இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினாலே போதும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட இதை வதக்கிக்கலாம். ஒரு கண்ணாடி பதம் வந்ததும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கிட்டு கடைசியாக இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் ஒரு சின்ன துண்டளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த ஊற வச்ச தண்ணியோடவே சேர்த்து இந்த புளியை இதில் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு புளி சேர்த்திங்க அப்படின்னா இதில் சட்னி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம நல்லா ஒரு 8 வரமிளகாய் சேர்த்துருக்கோம் அப்படின்றனால அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவுக்கு புளி சேர்க்கும்போது அதோட சுவை சூப்பராக இருக்கும். புளி சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கிட்ட இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினாலே போதுங்க. இப்போ இது நல்லா சூடு ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். சீரகம், மல்லி, வெந்தயம் இது எல்லாமே சேர்த்து செய்கிற இந்த வெங்காய சட்னி ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதில் தண்ணி எதுவும் விடணுன்ற அவசியம் இல்லைங்க. நம்ம புளி சேர்க்கும் போதே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் தண்ணி விட்டுருக்கோம். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அரைச்ச அந்த சட்னியை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த வெங்காய சட்னி நல்லா திக்காக இருந்தால் தாங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போது இந்த வெங்காய சட்னிக்கு தாளித்து கொட்டிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம சட்னியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா சூப்பரான அருமையான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி, தோசை, அடை, அதே மாதிரி சிறுதானியத்தில் செய்கிற ராகி தோசை, கம்பு தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மொறுன்னு தோசை ஊற்றி இதுக்கு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்குங்க. நார்மலாக நம்ம செய்கிற வெங்காய சட்னியை விட இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றத சொல்லுங்கள். இதே வெங்காய சட்னியை நீங்கள் சின்ன வெங்காயத்தில் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் லைட்டான ஒரு இனிப்பு சுவை இருக்குங்க. அதனால் பெரிய வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா நல்லா ஒரு காரமாக இருக்கும். இந்த வெங்காய சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.